ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் ரவா தோசை சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி, உங்களுக்கும் சொல்லி கொடுத்துடலாம் அதை அப்படின்ட்டு. சிம்பிளானது தான், எல்லா அளவும் சொல்லிவிடவா? உங்களுக்கு என்னென்ன அளவுன்னு. 3/4 கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதே கிண்ணத்தில் ஒரு 4 கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் மைதா மாவு சேர்க்கணுன்னா மைதா சேர்த்துருங்க. நான் மைதா சேர்க்க மாட்டேனால கோதுமை மாவு. அப்புறம் இந்த 3/4 கப்பு ரவையிலேருந்து ஒரு கொஞ்சோண்டு இவ்வளோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒன்று, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா மெலிசாக அரிஞ்சு, இஞ்சி சின்ன துண்டு, அப்புறம் மிளகு, இது அவ்வளோ. அப்புறம் உப்பு, ஒரு சின்னோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை எதுக்குன்னா அந்த தோசை கொஞ்சம் கலராக அழகாக வர்றதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கிண்ணம் எடுத்துக்க போகிறோம். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இந்த ரவை வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 3/4 கப்பு ரவை, அதை இதில் போட்டுருங்க. அப்புறம் 1/4 அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, 1/4 கப்பு, அதையும் இதில் சேர்த்துருங்க. அப்புறம் 1/4 கப்பு கோதுமை மாவும் போடலாம், மைதா மாவு வேணாலும் மைதா மாவு போட்டுக்கலாம். நான் மைதா சேர்க்க மாட்டேன், அதனால் இதையும் போட்டுருங்க. இந்த நம்ம கொஞ்சோண்டு ரவை எடுத்து வைக்க சொன்னோம்போ அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் உப்பு, உங்கள் தேவைக்கேற்ப டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு. அப்புறம் இந்த வெங்காயத்தையும் இதிலே போட்டுருங்க. வெங்காயம், சீரகம் எல்லாத்தையுமே இதில் போட்டலாம். நீங்கள் வெங்காயம் பாதி வெங்காயத்தை இதில் போடுங்க, பாதி நம்ம லாஸ்ட்டில் போடலாம். எல்லாம் இதில் போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான மொத்தம் இதில் போட்டலாம். சர்க்கரை எல்லாமே போட்டுருங்க. கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா முறுன்னு இருக்கும். ஹோட்டலில் போய் வாங்கவே தெரியல. ஹோட்டலில் ஒவ்வொன்றும் 100 ரூபா 150 ரூபா சொல்லுவான். இதில் எத்தனை தோசை வருதுன்னு மட்டும் பாருங்கள், முறுன்னு. இதுக்கு தேங்காய் சட்னியும் சூப்பராக அரைச்சி காட்டுறோம் பாருங்கள். நம்ம இந்த இதில் 3/4 கப்பு எடுத்தோம்ல ரவை, அதிலே ஒரு 4/4 அளந்து இதில் ஊற்றிடணும். தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். மொத்தம் 5 கப்பு, 4 கப்பு இப்போ ஊற்றணும். 2 3 4 1 கப்பு. அப்புறம் லாஸ்ட்டில் இதை நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் கையில் ஸ்பூன் போட்டு இப்படி கரைச்சாலும் சரி தான், கையில் போட்டு கரைச்சாலும் சரி தான். கையில் கரைச்சா தான் கொஞ்சம் நல்லா வரும். கரைச்சிட்டு உங்களுக்கு இதை பார்த்திங்களா, கரைச்சாச்சு. இப்படி இருக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, அதில் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதை பாட்டுக்கு மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடுவோம். நல்லா இப்படி இருக்கும் தண்ணியாக. அதுக்கப்புறம் இழுத்துறோம். இன்னும் ஒரு நம்ம 3/4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் லைட்டாக வாசனைக்கு போட்டுட்டு கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை. அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போமா? பார்த்தா நல்லா அந்த ரவை அரிசியெல்லாம் நல்லா ஊறியிருக்கும். அது போக இந்த ரவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சோண்டு காட்டினோம் பார்த்திங்களா, அதை போட்டுருங்க. அப்படியே போட்டுட்டு இந்த தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் அந்த 1/2 கிண்ணம் தண்ணி எடுத்து வைக்க சொன்னால் அதையும் ஊற்றிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை, நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம ஒரு தோசை கல் வச்சு அதில் ஊற்ற போகிறேன் தோசை. அது எண்ணெய் தடவிட்டு, தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றி காட்டுறோம் பாருங்கள். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவியாச்சு. நான் இந்த வெங்காயம் சொன்னால அந்த வெங்காயத்தை இப்படி மேலே சும்மா தூவிடணும். கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொன்னால அதை இப்படி தூவிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயும் ஊற்றிடுவோம். ஊற்றினா அது கொஞ்சம் அப்படியே கலர் மாறினோடனே நம்ம செய்வோம். அந்த வெங்காயம் அப்படியே கலர் மாறிடுச்சா, இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஒரு டம்ளர் வச்சும் ஊற்றலாம். டம்ளரில் ஊற்ற தெரியாதவங்களுக்கு இப்படி ஊற்றிக்கலாம். நான் கரண்டியில் தான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்தே ஊற்றிட்டு வருவோம். நல்லா வந்துடும். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா என்ன அழகாக கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவு வரும்போது அப்படியே மெதுவாக மாற்றி போட்டுற வேண்டியதான். எப்படி எடுத்து பாருங்கள், நல்லா முறுன்னு பார்க்கவே ஒரு ப்ரௌன் நல்லா அழகு கலராக எவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்களேன் ஒரு வாட்டி, ரொம்ப நல்லாயிருக்கும்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோசை. நான் கடைக்கு ஹோட்டலுக்கு போனாலே இந்த தோசை வாங்கி சாப்பிடுவேன். இப்போ எடுத்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? தோசை ரெடி. சட்னியும் தேங்காய் துவையல் செம்ம டாப்பாக இருக்கும் இதுக்கு. அதனால் இது கொஞ்சம் வச்சுருக்கேன். புதினாவும் அரைச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டும் வச்சா சூப்பர் டாப்பாக இருக்கிறது பாருங்க. நல்லா மொறுன்னு இருக்குது. இதை பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.